கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்முடைய செய்தியுடைய தலைப்பு நீதி உள்ள உத்தரவு. நீதி உள்ள உத்தரவு. தேவன் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறார் தான் செய்தி. ஜெபத்தோடு இந்த செய்திகளே கடந்து செல்வோம். ஓயே சுவமதான்பு எத்தனை பெரியது, ஆகாயம் போமே மலை யாலைகளுக்கெல்லாம் பெரியது. ஆகாயம் போமே மலை யாலைகளுக்கெல்லாம் பெரியது. ஓயே சுகமதன்பு அளவில்ல ஆனந்தத்தால் அகம் நிறைந்தது. ஆண்டவர் காரியங்கள் அதிகம் சிறந்தது. அன்றாடம் காலை மலைகளிலும் துதிக்க உயர்ந்தது. துதிக்க உயர்ந்தது. அன்றாடம் காலை மலைகளிலும் துதிக்க உயர்ந்தது. துதிக்க உகர்ந்தது. ஓ இயேசு உமது அன்பு சங்கட சமயங்களில் மங்கிய வாடுகிறேன். துங்கன இறங்குமென எங்கிய வாடுகிறேன். பங்கமில்லாமல் பதிலளிப்பேன் என்றதால் பாடுகிறேன். என்றதால் பாடுகிறேன். பங்கமில்லாமல் பதிலளிப்பேன் என்றதால் பாடுகிறேன். என்றதால் பாடுகிறேன். ஓ இயேசு உமது அன்பு இருளாம் பள்ளத்தாக்கேல் மருகிய நடந்தாலும் அருமந்தன் மேய்ப்பராய் அருகினில் இருப்பதாலும் கருணையாம் எம்மை கரம் பிடித்து கர்த்தரை காப்பதாலும் கர்த்தரை காப்பதாலும் கருணையாம் எம்மை கரம் பிடித்து கர்த்தரை காப்பதாலும் கர்த்தரை காப்பதாலும் ஓ இயேசு உமது அன்பு குறையுள்ளோ நாளும் கூடவே இருக்கின்றீர். நிறைவாம் புல் தரையில் மெதுவாய் நடத்துகிறேன். இறைவனாம் இயேசு எல்லாவற்றாலும் திருப்தியாக்குகிறேன். திருப்தியாக்குகிறேன். இறைவனாம் இயேசு எல்லாவற்றாலும் திருப்தியாக்குகிறேன். திருப்தியாக்குகிறேன். ஓ இயேசு உமது அன்பு தேவனுடைய வீட்டில் சித்தப்படி துதிப்பேன். இதயமுடன் என்று மதை மதிப்பேன். ஆராதிக்க இருக்கராமாம் இயேசு. ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஆமென். ஆராதிக்க இருக்கராமாம் இயேசு. ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஆமென். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களை பிதாவே ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஜானகி அம்மாள் பிரைஸ் லார்ட். லீலா பிரைஸ் லார்ட். பாலசுந்தரி பிரைஸ் லார்ட். நாகரத்னம் அம்மாள் பிரைஸ் லார்ட். டேனியல் ராஜேஷ் பிரைஸ் லார்ட். இந்த ஒரு புதிய செய்தியை நம்ம ஆரம்பிக்கிறோம். செய்தியின் தலைப்பு என்னன்னா, யூ வில் ஆன்சர் அஸ். தேவன் நம்முடைய ஜெபத்திற்கு பதிலளிக்கிறார். தேவன் நம்முடைய ஜெபத்திற்கு பதிலளிக்கிறார். தேவனுடைய காதுகள் எப்படி இருக்கும்னா, என் பிள்ளைகள் ஜெபிக்க மாட்டாங்களா, என் ஜெபிக்க மாட்டாங்களா, என்னிடத்துல கேட்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. முதல் முறையாக டெலிபோனா ஒருத்தர் கண்டுபிடிக்கிறார். அவர் என்ன செய்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நீல வயர் எடுத்தார். இந்த வயர் எடுத்து இங்க இருந்து சிலோன்ல போய் அந்த வயர் நிக்குது. இங்க இருந்துட்டு ஹலோ அப்படிங்கிறார். அங்க சத்தம் ஹலோங்கிறது. நம்ம அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே ஆவியானவரே அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணா அந்த ஜெபம் எங்க போகுது, எப்படி போகுது அப்படின்னு நீங்க கேட்டாங்கன்னா எடுத்துக்கோங்க. வெளிப்படுத்துதல் 8வது அதிகாரம் நம்முடைய ஜெபம். இங்க அப்பா 8வது அதிகாரம் 3வது வசனம். வேறொரு தூதன் வந்து தூபம் காட்டும் பொற்கலசத்தை பிடித்து பலிபீடத்தின் படியில் நின்றான். சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்த போர்பீடத்தில் சகல
ஜெபங்களோடு செலுத்தப்படுகிற தூப வர்க்கத்தின் புகையானது தேவனுக்கு முன்பாக எழுப்பிட்டு நம்ம ஜெபிக்கும் போது அந்த ஜெபம் எங்க போகுது அப்படின்னா பரலோகத்துல நம்முடைய தேவனுக்கு முன்பாக போகுது. அதற்கு அவர் பதில் கொடுப்பார். அந்த பதில் வித்தியாசமாக இருக்கும். எல்லா பதிலும் ஒரே மாதிரி இருக்காது. அதான் நீங்க பாக்குறோம். எல்லா பதிலும் ஒரே மாதிரி அவர் கொடுக்க மாட்டார். எப்படி வித்தியாசமான பதில் கொடுப்பார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பயங்கரமான காரியத்தை செய்கிறார். இஸ்ரேல் மக்களுக்கு சாமுவேல் மேல ஒரு நம்பிக்கை வர வேண்டியது. உங்களுக்கு ஏற்கனவே பார்த்திருக்கோம். சாமுவேலை குறித்து அவங்களுக்கு அவ்வளவு பெரிய ஒரு மதிப்பு கிடையாது. இவன் ஒரு பாவத்தில் பிறந்த பய எல்கானாவுடைய மகன் அப்படின்னு கொஞ்சம் சீப்பா பாக்குறாங்க. அப்படி பார்க்கிற மக்களுக்கு இவர் எப்படி ஒரு பதில கொடுக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 1 சாமுவேல் 12வது அதிகாரம் 16. இப்பொழுது கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள். நல்லா கேட்டுக்கோங்க. ஆண்டவர் பதில் கொடுப்பார். எல்லாருக்கும் ஒரே மாதிரி பதில் கிடையாது. வித்தியாசம். ஏன் அந்த வித்தியாசமான பதில கொடுக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு இம்பாக்ட். அந்த இம்பாக்ட் வர்றது காட்டி இங்க என்ன இம்பாக்ட் நான் உங்களுக்கு காட்ட போறேன். இன்று கோதுமை அறுப்பின் நாள் அல்லவா? நீங்கள் உங்களுக்கு ஒரு ராஜாவை கேட்டதுனாலே கர்த்தருடைய பார்வையிலிருந்து பொல்லாதனை செய்திருந்தார். நீங்கள் கண்டு உணரும்படி. அந்த இம்பாக்ட் எதுக்குன்னா, ஒரு தவறான ரிக்வெஸ்ட் வைக்கிறாங்க. ஆண்டவருக்கு என்ன ஆசை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நியாயாதிபதிகள் ஃபுல்லா நீங்க பாத்தீங்கன்னா, அவர் தன்னுடைய ரட்சகரை அனுப்புவார். அவர்கள் மூலமா ஆளுகை செய்வார். ஆனா இந்த புறஜாதியர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ராஜா இருந்துச்சு. இஸ்லாமான் எங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு சொல்றாங்க. அப்ப ஆண்டவர் சொல்ற, நீங்க ஒரு தப்பான காரியத்தை கேட்டீங்க. அது கேட்டது நீங்க உணரணும். ஆனா அதை உணர்ச்சியே கிடையாது. உணர்றதுனா என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அது ஒரு இருதயம். இந்த இருதயத்திலிருந்து அந்த ஒரு உணர்வு வரணும். நம்ம பார்க்கிறோம். ஏலி வயதானவர், அவரு கண்டுக்கவே மாட்டார். ஆண்டவர் சாமுவேல் மூலமா தெளிவா சொல்லுகிறார். 2 பிள்ளைகளை செத்து போயிடுவாங்க. நீ அழிஞ்சு போப்பார். அந்த நேரத்துல ஒரு மனம் திரும்பி, ஆண்டவரே நீங்க மனதுருக்கம் உள்ள ஆண்டவரே, என் பிள்ளைகளை காப்பாத்துங்க ஆண்டவரே கேட்க உணர்வு இல்லாத இருந்தேன். ஆனா 1 சாமுவேல் 12வது அதிகாரம் 14வது வசனத்துல, நீங்கள் கண்டு உணரும்படி நான் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி நான் ஜெபம் பண்ணுவேன். ஆனா பதில் எப்படின்னா, நீதி உள்ள உத்தரவு. எல்லாருக்கும் ஒரே மாதிரி பதில் வராது. கர்த்தருடைய பார்வையிலே செய்த பொல்லாப்பை பெரிதென்று நீங்கள் கண்டு உணரும்படி நான் நோக்கிவிடுவேன். அப்பொழுது இடி முழக்கங்களையும் மலைகளையும் கர்த்தர் கட்டளையிடுவார். எப்ப இடி முழக்கம் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சகரியா 10வது அதிகாரம் 1 வசனத்துல முன்மாறி பின்மாறி. ஆண்டவர் என்ன செய்வார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, முதல்ல உழுவார், பயிர் செய்வார். உழுது பயிர் செய்யும் போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு முன்மாறி மலையை ஆண்டவர் அனுப்புவார். இந்த முன்மாறி மலை அனுப்பும் போது அந்த இடம்லாம் நல்லா சாயெல்லாம் அப்படி சாஃப்ட் ஆயிருக்கும். அங்க விதையை வீசிட்டு போவோம். அது உள்ள போய் அங்க இருக்கிற ஈர களிமண்ல முளைக்க ஆரம்பிச்சு. முன்மாறி அனுப்பிட்டார். நல்லா விளைஞ்சிருச்சு. இந்த பால் வைக்கணும். இந்த ஸ்டேஜ்ல பின்மாறி அனுப்புவார். இதுதான் ரொட்டீன். ஆண்டவர் சொல்றாரு, அறுக்க போகணும். இந்த அறுக்கிற நேரம் மழை பெய்யக்கூடாது. ஏன் பெய்யக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, தஞ்சாவூர்ல நல்லா அறுக்கிறதுக்கு ரெடியா இருக்கும். ஒரு தண்டனையின் மழை வரும், அடிச்சு ஊத்தும். அவங்க போய் உள்ள போய் அறுக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அனுப்புறாரு. அப்பொழுது இடி முழக்கங்களையும் மலைகளையும் கட்டிடுவார் என்று சொல்லி சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அன்றைய தினமே
கர்த்தர் இடி முழக்கங்களையும் மழையும் கட்டளையிட்டார். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருக்கும் சாமுவேலுக்கும் மிகவும் பயந்து. அன்று பதில் கொடுப்பாரா? எஸ், பதில் கொடுப்பார். நான் எல்லாம் ஒரே மாதிரி பதில் கிடையாது, வித்தியாசமான பதில். ஒவ்வொரு பதிலும் வித்தியாசமா ஏன் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன் வல்லமையை காட்டுகிறார். எனக்கு உங்க மேல ஒரு கோபம் இருக்கிறது. என்ன இருக்குது? கோபம் இருக்கு. இந்த கோபம் இருக்கிறதுனால நான் ஏன் தாசன் சாமுவேல் சொல்றபடி நான் செய்வேன். சரி, இது முதல் குறிப்பு. இரண்டாவதாக நீதி உள்ள உத்தரவாக ஆண்டவர் எப்படி அனுப்புகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது அக்னியில் வருகிற உத்தரவு. எடுத்துக்கலாம். 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 24வது வசனம். நீங்கள் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லுங்கள், நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன், அப்பொழுது அக்னினாலே உத்தரவாடாமல் தெரியும். அக்னினாலே இது எதற்காக இந்த காரியம் நடக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு பிரச்சனை. அங்க பாகால் அப்படின்னு ஒரு கடவுள் இருக்கார். இந்த பாகால் யார் அப்படின்னா செழிப்பின் கடவுள். செழிப்பு. நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா திருப்பதி அப்படின்னு ஒரு கடவுள் இருக்கார். அங்க போய் காசை போட்டுருவாங்க, அவரை பாட்டர் ஆக்கிடுவாங்க. எங்களுடைய காலேஜ்ல இங்கே ஒரு சீனியர் ஒருத்தர், அவர் ஒரு வருஷம் ஃபர்ஸ்ட் இயர் பாஸ் ஆயிட்டார்னா நேரா சென்னையிலேருந்து திருப்பதியில் போய் மொட்டையை போடுவார். அப்படியே ஒரு தொப்பி வச்சு வந்துவார். பாஸ் ஆயிட்டார். 2வது வருஷம் 3வது வருஷம் எல்லா வருஷமும் பாஸ் ஆயிட்டார். ஒரே சந்தோஷம் இருக்கு. எல்லாரும் சொல்லுவாங்க, டே நீங்க பாஸ் ஆயிட்டு சாமிக்கு துட்டு குடிச்சிட்டு வந்துட்டா அப்படின்னு சொல்லி. ஆனா பில் நாட்கள்ல ஒரு வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அவருடைய பிராக்டிஸ் கம்ப்ளீட்டா டவுன் ஆயிடுச்சு. காரணம் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, பஸ் ஸ்டாண்டு மாட்டுத்தாவணி வர்றதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல வந்துச்சு. அங்கதான் அவருடைய ஆஸ்பத்திரி இருந்துச்சு. பஸ்ல இறங்கின உடனே நேரா அவர் ஆஸ்பத்திரி தான் நேரா போயிடுவாங்க. போய் ஓகோ ஓகோ ஜே 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 ஜூ 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 ஜூன்னு இருந்துச்சு. ஆனா பஸ் ஸ்டாண்ட மாட்டுத்தாவணிக்கு மாத்துறாங்க. டுவாயிங். அந்த கொடுத்த மொட்டையெல்லாம் வேஸ்டா போச்சு. இது எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப மக்கள் இஸ்ரேல் மக்களுக்கு நல்லா இருக்காங்களே புறஜாத்தியம், நம்ம என்ன செய்யணும், அந்த பாகால வணங்கணும்னு சொல்லி 2 மனதுல குந்தி 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 குந்தி, இங்க ஒரு கால் இங்க ஒரு கால் இங்க ஒரு கால். ஆண்டவர் வந்து ஒரு வைராக்கியத்தை உண்டு பண்ணுகிறார். நான் தான் ஜீவன் உள்ள தேவன் அப்படின்னு சொல்லி. இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு பலிபீடம் வச்சிருப்பாங்க. இந்த பலிபீடத்தை எல்லாமே ஒரு ஒரு சயின்டிபிக்கா அவங்க அதை கட்டி வச்சிருப்பாங்க. எப்படி கட்டி வச்சிருப்பாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த பலிபீடத்துல அவங்க மாடுகளை வெட்டி அடுக்கி வச்சுட்டு உள்ள ஒரு பெரிய ஒரு பைப் இருக்கும். அந்த பைப் எங்க இருக்குன்னா அப்படி வெளியில வரப்போ கொஞ்சம் தூரத்துல தள்ளி இவங்க என்ன செய்வாங்க, அதுல கொஞ்சம் எண்ணெய்களை உள்ள ஊற்றுவாங்க. எண்ணெயை ஊத்தி 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 அங்க ஒரு தீ வைப்பாங்க. தீ வச்சு அது சரண உள்ள போய் தீ பிடிச்சது. இது இவங்களுடைய டெக்னிக். இது யாருக்கு தெரியும்? எலியாவுக்கு தெரியும். ஆனால் எலியா என்ன செய்தார்னா, அந்த பலிபீடத்தை கம்ப்ளீட்டா உடைச்சு போட்ட பலிபீடத்தை செப்பு நடுகிறார். செப்பு நட்டு எல்லாத்தையும் செப்பு நட்டுட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, தண்ணி கொண்டார். இவங்களுக்கு வயத்துல புளியை கிடைக்குது. ஆடா பாவி, தண்ணி ஊத்துறா எல்லாம் போச்சான்னு சொல்லி. ஆனா தண்ணி ஊத்தி சுத்தி ஊத்துறாரு ஊத்துறாரு ஊத்துறாரு. எல்லாம் பலி மிருகங்களுடைய சந்த சந்தா வெட்டினதெல்லாம் ஃபுல்லா தண்ணியில சோக்காயிருக்கு. இந்த நேரத்துல எல்லாம் பாக்குறாங்க, என்னையா இது, இப்படி நடந்த என்னையா தெரியுது அப்படின்னு சொல்லி பாருங்க. அப்ப வெட்டி வெட்டி வச்சது ஃபுல்லா தண்ணியா இருக்கு. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவரே நான் ஒரு ஜெபம் பண்ணுவேன். எதற்காக அந்த ஜெபம் பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 30, கர்த்தாவே நீர் தேவனாகிய கர்த்தர் என்று தேவரே தங்கள் இருதயத்தை மறந்துட்டு இந்த ஜனங்களை அறியும்படிக்கு எனக்கு என்னை கேட்டு கர்த்தரிடத்திலிருந்து இருந்து அக்னி இறங்கி வந்து அந்த சர்வாங்க தகன பலி, விறகு, கற்கள், மண்ணு, வாய்க்கால் தண்ணீரை நக்கி போட்டுருச்சு. பாத்தீங்களா ஆண்டவர் என்ன செய்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு டெக்னிக்லாம் எனக்கு தெரியும். இப்ப ஆண்டவருடைய நோக்கம் என்ன, கர்த்தரே தெய்வம். முதல்ல நான் உங்களுக்கு சொன்னேன், ராஜா வேணும் அப்படின்னு சொன்ன மக்களுக்கு நான் தான் ராஜாவா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக ஆண்டவர் ஒரு மலையை அனுப்புகிறார். இடி முழக்கத்தோடு மழையே பெய்யாத சீசன்ல அனுப்புகிறார். ஆனா 2வது இப்படி ஒரு காரியத்தை செய்கிறார்.
அடுத்து எங்களுக்கு நீதி உள்ள உத்தரவு கொடுக்கும். நீதி உள்ள உத்தரவு. அநீதி நடக்கிற இடத்துல ஆண்டவர் நீதி உள்ள உத்தரவு கொடுக்கிறார். அநீதி நடக்குதா? எஸ். அநீதி நடக்கும்போது இவங்க என்ன செய்றாங்க? ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கிறார்கள். அப்ப நீதி உள்ள உத்தரவை கொடுக்கிறார். அது என்ன கேட்டீங்கன்னா, அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 26வது. அப்போஸ்தலர் 16:26. அது என்ன அநீதி உள்ள ஒரு காரியம் நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 19. அப்போஸ்தலர் 16:19. ஒரு குறி சொல்ற ஆவி அது எஜமானனுக்கு பயங்கரமா லாபம் உண்டாக்கிட்டு இருக்கு. குறிங்கிறது ஒரு ஆவிங்க. அந்த ஆவி என்ன சொல்லும் அப்படின்னா, இது எதிர்காலத்தில் உள்ள காரியத்தை கொஞ்சம் சொல்லிக்கிட்டு இருக்கும். ஆண்டோடைய நாமத்துல சபிச்ச உடனே அது ஓடி போயிடுச்சு. ஆதாயம் பண்ற வேலை முடிஞ்சிருச்சு. அதனால இவங்க கம்ப்ளைண்ட் பண்றாங்க. 19. பவுலையும் சீலாவையும் பிடித்து சந்தைவெளியிலே அதிகாரத்தை இழுத்து கொண்டு போனார்கள். அதிகாரிகிட்ட போகும்போதே இங்க அநீதி ஆரம்பிச்சிருச்சு. இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சந்தையில பவர்ஃபுல் பீப்புள் ஆண்டவரை எப்படி நினைக்கிறாங்கன்னா, இவங்க எல்லாம் வேஸ்ட். ஆண்டவர் தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்த விரும்புகிறார். என் பிள்ளையை எழுதிட்டு போற, நான் பார்க்கிறேன் உனக்கு அப்படின்னு சொல்லி அவர்களை அதிகாரத்தில் ஒப்பு கொடுத்தது. யூதராகிய இந்த மனுஷர் நம்முடைய பட்டணத்திற்கு கலகம் பண்ணி போய் கொட்ட சொல்ற. பட்டணத்துக்கு கலகம் மாட்டாங்களா? குறி சொல்ற தங்களுடைய ஆதாயம் போயிருச்சு, பழிய வேற மாதிரி மாத்துறாங்க. இத நீதி உள்ள உத்தரவுன்னு சொல்லி. ஒரு அநீதி நடக்கிற இடத்துல அநீதி வேற, ஆண்டவர் தான் கர்த்தர்னு சொல்லி ப்ரூவ் பண்றது வேற, ராஜா இல்லைங்கிறதுக்காக ஆண்டவர் செய்யற காரியம் எல்லாம் வித்தியாசமா இருக்கும். ஆனா இது நீதி உள்ள உத்தரவு. 22. அப்பொழுது ஜனங்கள் கூட்டுக்கு கூடி அவருக்கு விரோதமாக எழும்பினார்கள். அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரத்தை கிழித்து போடும் அல்ல அடிக்கும் சொல்லி. பவர்ஃபுல் பீப்புள் இருந்து ஒரு அநீதியான ஒரு இங்க ஒன்றுமே செய்யல. அப்படி நடக்கும்போது சரி பார்ப்போம். அவர்கள் அநேக அடிகளை அடித்த பின்பு சிறைச்சாலையில் வைத்து காப்பாங்க. சிறைச்சாலை இருந்துச்சு. அவங்க என்ன செய்றாங்கன்னா, ஜெபம் பண்ணி, ஆண்டவரே அநீதியாக நடக்காத ஒரு மனுஷனால பவர்ஃபுல் மேன் எங்களை ஒன்றும் இல்லாம ஆக்குறாங்க. நீங்க ஆண்டவரே ஒரு நீதி உள்ள உத்தரவை கொடுக்கணும். அந்த நீதி உள்ள உத்தரவு எங்க இருந்து வருதுன்னா, பரலோகத்துல இருந்து வருதுங்க. எப்படி சொல்றோம்னா, சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடுக்கிறார். அதாங்க நான் சொல்ல, வித்தியாசமான ஜெபத்திற்கு பதில். ஜெபம் ஒண்ணுதான், ஆனா சூழ்நிலை வேற, பதில் வேற மாதிரி. அக்கறை இறக்குவாரு, இங்க அஸ்திபாரத்தை பிடிச்சு அசைக்கிறாரு. ஏன் அஸ்திபாரத்தை அசைக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் சிறைச்சாலையை திறக்கிறார். கதவை திறந்து உடனே கதவுகள் எல்லாம் திறவுன்றது, எல்லாருடைய கட்டுகளும் அற்றுவது. கதவும் கட்டும் போகுது. பாபிலோன்ல 4 பேர்கள் உலாய் வராங்க. ஸ்டைலா இன்னும் இந்த காலையில வாக்கிங் போறாப்புல நடக்கிறாங்க. 3 பேர் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நடக்கிறாங்க. அங்க அக்னிக்கு என்ன ஒரு வல்லம் இருந்துச்சுன்னா, இந்த முடி கூட ரோமம் கூட கரையில, ஆனா அந்த கயிறை மாத்திரம் அறுத்து விடுறாரு. அது போல இங்க நம்ம பாக்குறோம், கயிறு கிடையாது, விலங்குகள் அது கட்டாவது. இது ஆண்டவர் செய்கிறார். சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து தன்னை கொல்ல பார்க்கிறான். ஆனா நீ கொன்றாதப்பா, நாங்க இங்கதான் இருக்கிறோம் சொல்லி நாங்கள் ரட்சிக்கப்பட என்ன செய்யணும் பார்த்தீங்களா? ஆண்டவர் நீதி உள்ள ஒரு உத்தரவு செய்வதற்கு சிறைச்சாலைக்காரன் படிக்கிறாரு. 2வது, அந்த நீதி எப்படி அவர் கன்ஃபார்ம் பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 36. சிறைச்சாலைக்காரன் பவுலுக்கு இந்த வார்த்தையில அறிவித்து, உங்களை விடுதலையாக்கும்படி அதிகாரிகள் கட்டளையிட்டார்கள், சமாதானத்துட்டு போங்க. அப்படியே போக முடியாது, எங்களுக்கு நீதி உள்ள உத்தரவு எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி, நாங்கள் ரோமர்கள், எங்களை நியாயம் விசாரிக்காம வெளியரங்கம் அடைச்சு செஞ்சு எங்க போட்டாங்க. இப்ப ரகசியமா விடுற ஐயா, நோ, இதுக்கெல்லாம் தில்லு வேணுங்க. நான் சொல்ல, நானா தான் ஓடியே போயிருப்பேங்க. இப்ப அவங்க வந்து இந்த வார்த்தையில் அறிவித்தார்கள், கேட்ட பொழுது பயந்தார்கள். இப்பொழுது பயம் வந்தது. இவ்வளவு நேரம் அடிக்கும் போது பயம் கிடையாது,
ஆனா ஆண்டவர் நீதி உள்ள உத்தரவு கொடுத்தோம்னா பயம் வந்துருச்சு. இது ஆண்டோடைய ஸ்பெஷல் டெக்னிக். என் தேவனுக்கு சரியான பதில் உண்டு, சரியான பதில் உண்டு. நீதி உள்ள உத்தரவு அவர் கொடுப்பார். ஒரே பதில், அவருக்கு மட்டுமே கொடுக்கக்கூடிய பதில், ஒரே பதில். அக்கடிதான். அது நீதி உள்ள உத்தரவு, அவரால் மாத்திரம் கொடுக்கக்கூடிய ஒரு உத்தரவு. நீதி உள்ள உத்தரவு என்றால் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா எடுத்துக்கொள்வோமா? சங்கீதம் 86வது அதிகாரம் 1 to 4 வரை நாம பார்ப்போம். சங்கீதம் 86:1. கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து என் விருப்பத்தை கேட்டு. நான் ஜெபம் பண்றேன், ஆண்டவரே உங்க செவியை சாய்த்து. ஏன் செவியை சாய்த்து அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் காதுக்குள்ள நான் சொல்றது எல்லாம் போகும். லேசா கூட கேட்காம இருக்கக்கூடாது. சாய்க்காரே கிட்ட கிளம்புறாங்க, அந்த கிட்ட வந்து கேளுங்க. என் விண்ணப்பத்தை கேட்டு. நான் சிறுமையும் எளிமையானோம். இந்த சிறுமையும் எளிமையானவன் பேசும்போது பாத்தீங்கன்னா பயந்து பேசுவாங்க. அதிகாரம் உள்ளவன் அந்த கெத்தா பேசுறத பார்க்கணும். அப்படி கெத்தா பேசும்போது அது அப்படி ஆனா இங்க அப்படி கிடையாது. என் ஆத்துமாவை காத்துள்ளோம், நான் பக்தி உள்ளவன். என் தேவனை உம்மை நம்பி இருக்கிற உமது அடியானை நீர் ரட்சி. ஆண்டவரே எனக்கு இறங்கும். நாள்தோறும் உம்மை கூப்பிடுகிறேன், நாள்தோறும் நான் உம்மை கூப்பிடுகிறேன். நீங்க என்கிட்ட என்ன செய்யணும்? பதில் கொடுக்கணும். இந்த பதில் கொடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா 14 வசனம் இதான் கீ. கர்த்தாவே, நீர் என்னை எனக்கு துணை செய்து நீ தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படி எனக்கு அனுகூலமான ஒரு அடையாளம். இதுதான் ஒரு ரிக்வெஸ்ட். நானுடைய பிள்ளைங்கிறத யாரு கண்டு பயப்படணும்? புரஜாதியார் கண்டு பயப்படணும். என்கிட்ட பேச வந்த RSS காரங்க கடைசியில் என்ன சொல்லிட்டு போகணும்? எங்கிட்ட ட்ரீட் பண்றதுக்கு வாரணும். அதான் அனுகூலமான ஒரு துணை. காரணம் என்னன்னா, ஆண்டவரே எனக்கு நீங்க ஒரு நீதி உள்ள உத்தரவை கொடுக்கணும். அதை என்னுடைய நீதியின்படி தருவார், என் நீதியை நிரூபிக்க தருவார். நீதியின்படி தருகிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆஸ்பத்திரியில் ஊழியத்தை சேரு. எங்க ஆஸ்பத்திரி சொல்றாரு அந்த RSS காரங்க, இதெல்லாம் உங்க கோயில்ல வச்சுக்கோங்க. எங்க உங்க கோயில்? வாயை திறந்து பேசல. என்னுடைய ஆஸ்பத்திரி தகப்பனார் கட்டினது. இதுக்குள்ள நாங்க என்ன செய்யறதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்குது. இது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கிடையாது. நீங்க இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போய் பாருங்க, அங்க ஒரு இந்து கோயில் இருக்குங்க. இந்த கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்குள்ள இந்து கோயில் இருக்கும்போது நாங்க ஏன் வைக்க கூடாது? கேட்கலையே, கேட்க மாட்டேன். ஆண்டவர் பேசுவார், நான்லாம் பேசவே மாட்டேன். என்னுடைய நீதியின்படி தருவார், நீ நீதியை நிரூபிக்க தருவார். ஏன் நீதியை நிரூபிக்க தருவார்? என் பிள்ளை பேசாத, பேசுனா ஒரு 80,000 ரூபாய் 1 லட்ச ரூபாய் ஒன்று வந்து நான் ஃபைன் போட்டு வாங்கி என்கிட்ட கொடுத்துட்டாரு. அதான் நீதி உள்ள உத்தரவு. சரி, நம் தேவன் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சங்கீதம் 99வது அதிகாரம் 1 வசனத்துல நான் எப்படி பார்க்கிறேன் பாருங்க. ராஜரீகம் பண்ணுகிறார். சங்கீதம் 99:1. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். அவர் ராஜாங்க. அவருக்கு தெரியும் எப்ப பேசணும், எப்படி பேசணும், யார் மூலமாக பேசணும். பேசினா அங்க இது என்னுடைய வார்த்தைன்னு சொல்லி மக்கள் நம்புவாங்க. அதற்கு நாம எப்படி பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 8:9 இந்த ராஜா பேசுகிறார். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு உத்தரவு. நீர் அவர்களுடைய கிரியில் நிமித்தம் நீதியை சரி கட்டிருந்த போதும் எங்களுக்கு மன்னிக்கிற தேவனா இருக்கு. நம்முடைய தேவனாய கர்த்தரை உயர்த்தி அப்படியே பரிசுத்த பருவத்தினாக பணியுங்கள். நம்முடைய தேவனாய கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர். நம்ம பணியணும். ஏன் பணியணும்? அவர் கிரியை செய்வார். ராஜா கிரியை செய்வது அவர் வேலை, நம் வேலை. அப்படி பணிந்து கொண்டிருக்கும். சங்கீதம் 65:5. சங்கீதம் 65:5. பூமியின் கடையாந்திரங்களில் தூரமான சமுத்திரத்தில் எல்லாரும் நம்பும் நம்பிக்கையா இருக்கிற எங்கள் ரட்சிப்பின் தேவனை, இது பயங்கரமான காரியத்தை செய்கிறனாலே எங்களுக்கு நீதி உள்ள உத்தரவு அளிக்கிறது. பூமியின் கடையாந்திரத்தில் சமுத்திரத்தில் உள்ளவர்கள் நம்புகிறேன். சமுத்திரத்தில் உள்ளவர்கள் எனக்கு சமுத்திரத்தில்
நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு படகுல ஏறி போகிறார். இந்த படகுல போகும்போது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மார்க்கு 4வது அதிகாரம் 37வது வசனத்துல படகுல இருக்காரா? எஸ், படகுல இருக்காரா. அங்க உள்ளவர்கள் நம்புறதற்கு அவர் எப்படிப்பட்ட பதில் கொடுக்கிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, 4வது அதிகாரம் 37 வசனம். அது படகு சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலையின் மேல் மோதிட்டு ஆண்டவர் நித்திரையில ஒத்துக்கார். அவர் எழுந்து இதான் பதில் சொல்லுவோம். ஜெபத்திற்கு பதில், ஆண்டவரே ஐயரே நாங்கெல்லாம் உங்களுக்கு ஆன்சர் கொடுக்கிறேன். அவர் எழுந்து காற்றை அடர்த்தி கடலை பார்த்து இறையாதே அமைதியாளர். அப்பொழுது காற்று நின்று மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. இதுதான் நீதி உள்ள உத்தரவு. இந்த உத்தரவு எப்படி கொடுக்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லோரும் நம்பும் நம்பிக்கையா இருக்கிற எங்கள் ரட்சிப்பின் ரட்சிப்பு எங்க ரட்சிக்கிறாரு? முங்காம ரட்சிக்கிறார். சரி, ஆண்டவர் இப்படித்தான் நம்மள பதில் கொடுக்கிறார். இது எப்படி செய்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பை டூயிங், செய்வதனாலே. சங்கீதம் 65:5 இது பயங்கரமான காரியங்களை செய்கிறதுனாலே, எங்களுக்கு செய்கிறதுனால. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சும்மா இருக்கல, தூங்கிட்டு இருந்தார். இவங்க பயந்தவர் தான் ஆக்ஷன் செய்தார், நம்பிக்கை உண்டாக்குனார். ரைட். இது நம்மளுடைய காரியத்துல, ஒவ்வொரு காரியத்திலும் ஒரு முடிவு இருக்கு. அந்த முடிவு எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, வாசிப்போமா? யாக்கோபு 5வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போம். யாக்கோபு 5:11. இதோ பொறுமையாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்கிறோமே, யோபுவினுடைய பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செய்கையினுடைய முடிவு ஆக்ஷன். ஆரம்பம் எப்படி இருந்துச்சு? சாத்தான் ஜெயிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஓட வச்சு சுரண்டிட்டு இருக்காரு. ஒரு செகண்ட்ல எல்லா சொத்தும் போயிடுச்சு. ஜீவன் மட்டும் காத்துட்டு இருக்காரு. எல்லாமே அவன் ஜெயத்தை வாங்கிட்டே இருக்கிறாப்ல இருக்குது. ஆனா கர்த்தருடைய செல்லும் முடிவை கண்டிருக்கிறீர்களே, கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவர். இது எப்படி நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோபு 40வது அதிகாரம் 40:8. நீர் என் நியாயத்தை ஆமாக்கு, நீ உன்னை நீதிமான என்ன குற்றம் சொல்வாய். ஆண்டவர் சொல்லும்போது யோபுடைய ரியாக்ஷன் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, யோபு என்ன செய்ய பாருங்க. 42வது அதிகாரம் 8வது வசனம் 7வது வசனம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபுவோடு பேசும்போது, கர்த்தர் சிநேகிதனை பார்த்து, எனக்கு கோபம் ஒழுகிறது, என் தாசனாகிய யோபு பேசும்போது இதுதான். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு யார்கிட்ட பேசுகிறார்னா, நீ ஏன் தாசட்ட மரியாதையா பேசலைங்கிறார். டபுள் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதனுடைய நீதியின்படி பேசணும். சரி, இன்னொரு காரியத்தை பார்த்து நம்ம அந்த செய்தியை முடிக்க இருக்கிறோம். சங்கீதம் 118வது அதிகாரம். சங்கீதம் 118:22. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாச்சு. அது கர்த்தரால் ஆயிடுச்சு. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாச்சு. ஆகாது என்ற தள்ளின கல். நான் அப்படி ஒரு கல், நீங்க எல்லாரும் அப்படி ஒரு கல். சந்தேகம் இல்லை. நம்ம 2 பேருமே நீங்க எல்லாரும் நம்ம ஜெபிச்சிருக்கோம். ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசீர்வாதம். இங்க ஜானகியமா இருக்காங்க. ஜானகியமாக்கு வேற ஆசீர்வாதம், ராஜேஷ் இருக்கிறார், அதுக்கு வேற ஆசீர்வாதம், எனக்கு வேற ஆசீர்வாதம். ஆனா நம்ம எல்லாரும் எந்த கேட்டகரிக்குள்ள போனா தள்ளப்பட்ட கல். இந்த தள்ளப்பட்ட கல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கு. எல்லாம் பெரிய பெரிய கல்லா வந்துட்டு இருக்கு. எல்லாத்தையும் சரி அடிக்கி 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 கட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. திடீர்னு ஒரு கல் வருது, சின்னதா ஒரு கல் வருது. என்னடா சின்ன கல், தூக்கி போட்டாங்க. தள்ளப்பட்ட கல். அது ஒரு வாரத்துல கிடக்கு. அது மேல எல்லாரும் துப்புறாங்க, என்னென்னோ நடந்துட்டு இருக்குது. பில்டிங் முடியும் போது கேட்டு விடுறாங்க, ஐயா எங்களுக்கு இந்த மூலக்கல் தலைக்கல் வேணும், என்ன பண்றது, கொடுத்து விட்றீங்களா? அது போடா போ, ஏற்கனவே அனுப்பி வச்சு போய் தேடி பாரு.
ஆமா இல்ல, ஒரு கல்லை நீங்க அனுப்புனீங்க, நாங்க அதை தூரத்துக்கு போட்டோம். நம்ம அப்படித்தாங்க இருக்கிறோம். நம்மளை எல்லாரும் அசட்டை பண்ணி ஆமானப்பட்டு இவன் எல்லாம் நிப்பானா, இவன் எல்லாம் பாவத்துல போய் விழுந்துருவான், இவன் நல்லா நிக்க மாட்டான்னு சொல்லி எல்லாரும் எத்தனை பேர் என்னை பார்த்து சிரிச்சிருக்காங்க. ஆனா நம்முடைய ஜெபம், மற்றொரு நமக்காக ஜெபிக்கிற ஜெபம் என்ன நடத்தினா ஒரு பயங்கரமான கதை. அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாச்சு. ஏன் அது ஆச்சரியம் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு பயங்கரமான காரியம். என்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும், ஆண்டவருக்கு தெரியும், சாத்தானுக்கு தெரியும். ஆனா நிக்க வச்சு உங்களை கூட ஒரு வார்த்தையை பேச வைத்திருக்கிறார்னா காரணம் இது அவருடைய கிரியை. ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கருணையுள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. நீதி உள்ள உத்தரவை கொடுக்கிறீங்க, அதற்காக நன்றி. எங்கள் வாழ்க்கையிலே மாற்றம் உதவன எபனேஸ்வரை துதிக்கிறோம் ஐயா. நீ எங்களை காத்துக்கொள்ளுங்கப்பா. பிள்ளை ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன்.